அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா பிராண்ட்ஸுமே இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஃப்ளாக்ஷிப் வரைக்கும் லான்ச்சஸ் இருக்குது. ஸோ புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். எக்ஸைட்டிங் டிவைசஸ் நிறையா இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அப்கமிங் லான்ச்சஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் கேமரா சென்ட்ரிக் சீரீஸ். விவோவுடைய V40 சீரீஸ் இந்தியாவில் ஆகஸ்ட் 10th இல்லைனா 12th லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி V30 சீரீஸை விட நிறைய அப்கிரேட், அதுவும் கேமராவில் பிக் அப்கிரேடோட கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சேனலுக்கும் வந்திருக்கு. கேமரா ஃபீச்சர்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ அன்பாக்சிங் மிஸ் பண்ணிடாதீங்க. கேமரா சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் அதுக்கப்புறம் ட்விட்டர்லேயும் வந்து அன்பாக்சிங்க்கு முன்னாடியே வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு விவோ V40 ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அதோட 50 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சார், ஜாயஸ் லென்ஸ் தான் இந்த வாட்டியும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க பேசிக் இதிலே. அது கூடவே செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல், பிக் பேட்டரி 5500 mAh. இருந்தாலுமே ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்காக ஸ்லிம்மாக, அதுவும் கர்வ்டு AMOLED பேனலில் டிசைனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட விவோ V40 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9200+. இது கூடவே ஜாயஸ் இன்டெகிரேட் பண்ணி இதுலேயும் 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சாரோட வருது. செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல், இதுவும் 5500 mAh பேட்டரி, கர்வ்டு டிஸ்பிளே, ஸ்லீக் டிசைனோட கேமரா சென்ட்ரிக் லைனப் விவோ தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன். இன்ஃபினிக்ஸும் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. அவங்களுடைய நோட் சீரீஸில் இன்ஃபினிக்ஸ் நோட் 40X இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்துருச்சு. டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதோட அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் வரும். ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அதனால் MediaTek Dimensity 6300 ஒரு நல்ல சிப்செட், அதோட 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரி, IPS LCD பேனல். இந்த ஃபீச்சர்ஸோட அப்ராக்சிமேட்டாக 11 to 12,000 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லான்ச் ஆகஸ்ட் 5th இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் தான். இது ஆகஸ்ட் லான்ச் இல்லை, இந்த மாதம் ஜூலை கடைசியில் ஜூலை 31st இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ரியல்மியுடைய நம்பர் சீரிஸ் Realme 13 Pro and Pro Plus ஆல்ரெடி டீசர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 13 Pro Plus Snapdragon 7S Gen 2 கூடவே AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5050 mAh பேட்டரின்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 விலை கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதே Realme 13 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 7S Gen 2 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், AMOLED பேனல், 5200 mAh பேட்டரின்னு இது வந்து ஒரு 25,000-27,000 கிட்ட லான்ச் ஆகலாம். அதே Realme ஆகஸ்ட்ல பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. Realmeயுடைய V60 ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ MediaTek Dimensity 6300 தான். ஆல்ரெடி விவோ T3 Lite, iQOO Z9 Lite, இன்ஃபினிக்ஸும் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் Realmeயும் இந்த சிப்செட்டில் தான் கொண்டு வராங்க. மற்றபடி பார்த்தா 32 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 5000 mAh பேட்டரி, LCD பேனலோட 10,000 to 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். போக்கோவும் ஆகஸ்ட் 1st அன்றைக்கே இந்தியாவில் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. அவங்களுடைய M சீரீஸில் போக்கோ M6+. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 4 Gen 2 அதோட ஹைப்பர் OSல தான் வரப்போகுது. 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5030 mAh பேட்டரி, அகைன் IPS LCD பேனல். அதனால் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 11,000 to 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோட்டரோலாவும் ஆகஸ்ட் 1st அன்றைக்கி மோட்டரோலா Edge 50 லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி டீசர்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 1 ஆக்சலரேட்டட் எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 1.5K கர்வ்டு P OLED, 50 மெகா பிக்சல் சோனி சென்சார், 5000 mAh பேட்டரியோட மோட்டரோலாவுடைய Edge 50யும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது ஆகஸ்ட் 1st அன்றைக்கி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொன்னாவே சாம்சங் தான். சாம்சங்குடைய S24 ஃபேன் எடிஷனும் நெக்ஸ்ட் மந்த் வரலாம். இங்கே ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி விலையில இவங்க கொண்டு வருவாங்க. கம்மி விலை அப்படின்னு சொல்லும்போது எப்படியும் 60,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வரும். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் Exynos 2400 AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக சாம்சங்குடைய S24 ஃபேன் எடிஷனும் வரலாம்.
ஆகஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிக் லான்ச் அப்படின்னு சொல்லணும்னா கூகுளுடைய பிக்சல் லைனப் தான். பிக்சலுடைய 9 சீரீஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பிக்சல் 9, பிக்சல் 9 ப்ரோ, அதுக்கப்புறம் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. இது கூடவே ஒரு ப்ளஸ் வேரியேஷனும் இருக்கும் அப்படின்னு ரூமர்ஸ் இருக்குது. ஸோ பிக்சல் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போது. இங்கே பிக்சல் 9 கூகுளுடைய Tensor G4 சிப், அதோட AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 4500 mAh பேட்டரியோட 75,000 80,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே கூகுளுடைய பிக்சல் 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tensor G4 சிப்செட், AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமராவும் 50 மெகா பிக்சலோட இது 1 lakh ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். அதே பிக்சலுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திக் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்டர்டியாக இருக்குது. அகைன் இங்கே வந்து டியூரபிலிட்டி வந்து அலுமினியம் அலாய் இவங்க கொடுப்பாங்க. அதோட மெயின் டிஸ்பிளே 8 இன்ச்சஸும் செகண்டரி டிஸ்பிளே 6.24 இன்ச்சஸ். இதுவும் டென்சாருடைய G4 சிப், 48 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 5000 mAh பேட்டரியோட கூகுளுடைய பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு இந்த பேரில் கொண்டு வருவாங்க. ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் டிவைஸாக இருக்கலாம். 1,60,000 to 1,70,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். iQOO Z9 சீரீஸில் இன்னும் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் தான் இவங்க கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் ஒரு புது டீசர், அதுவும் Z9S சீரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வரலாம். ஒன்று Z9S, இன்னொன்று Z9S ப்ரோவாக இருக்கலாம். இங்கே Z9S அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 7+ Gen 2, இதுவும் கர்வ்ட் AMOLED 50 மெகா பிக்சல் மெயின் சென்சாரோட ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரலாம். அதே ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3, இதுவும் கர்வ்ட் AMOLED 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், பிக் பேட்டரியோட 25,000 to 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 2 ஸ்மார்ட் ஃபோன் iQOO தரப்புலேருந்து. நத்திங்கும் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ட்விட்டர்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது நத்திங் ஃபோன் 2A+ இந்த பேரில் லான்ச் ஆகலாம். இப்போ வந்து சிப்செட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 7350 Pro இந்த பேரில் ஒரு புது சிப்பில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் சிப் எப்படி இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது. லான்ச் டேட் பற்றி இன்னும் எதுவும் ரிவீல் ஆகலை. நத்திங் தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் மாதம் நீங்களே பார்த்துருப்பீங்க. லிஸ்ட் ரொம்பவே பெருசாக இருக்குது. எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது. நிறைய ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் நம்ம சேனல்லையும் வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.